என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேக்குறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? எங்க பையன் தான் இருக்கு. இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும். இவங்க சொன்ன இந்த விஷயத்தை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சென்னை மெரினா யார் ஷோல பாதிக்கப்பட்டு அவ்வளவு பேர் இறந்தப்ப, கள்ளக்குறிச்சியில 70 பேர் கிட்ட இறந்தப்ப அங்க எல்லாம் போகாம கரூர்ல நடந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அடுத்த 1 மணி நேரத்துல சென்னையில இருந்து கரூருக்கு வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் கிட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்ப அதுக்கு ஒரு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தா சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நாளைக்கு எது நடந்தாலும் என்ன சொல் ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது. இந்த கட்டு கரெக்டா குங்குமசி கத்து மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டுல உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. நாங்க நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. ஸ்கூல் லீவு, பிள்ளைய ஊரை அவரை பார்க்கணும்னு ஆசையில் இருக்குமா இல்லையா? குழந்தை பிள்ளைய ஊரை விஜய் சார் பார்க்கணும்னு ஆசையில் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த இடத்த பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ்லாம் வந்து எதுக்கு ஆகுது? இன்னைக்கு நீங்கள் வேறு இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிற்கக்கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க. நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு, என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க சொல்றோம், அவங்களும் ஒண்ணுமே ஆனா எதுவுமே அவங்களும் பேசவே இல்லை. சரி சொல்லிட்டு தானே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 2 பசங்களை புடிச்சு வச்சுதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லி கொண்டுட்டு போனாங்க. கொண்டுட்டு வரும்போது ஆம்புலன்ஸ்காரங்கள பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க நிறுத்தி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இங்கேதான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க. நீங்க சுத்தி சொல்றாங்க நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா முதல்ல இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த ஆளுங்கட்சி. அப்ப அந்த பொறுப்பேற்று இந்த இடத்த ஓகே பண்ண பாத்தீங்களா? முதல்ல அவன் மேல கேஸ போட்டு அவனை உள்ளதான்.